முக்கிய செய்திகள். விவசாயிகள் கூட்டத்தில் பாய்ந்த அமைச்சரின் பாதுகாப்பு வாகனம். தீ வைப்பு, துப்பாக்கிச்சூடு, வன்முறை சம்பவங்களில் 8 பேர் பலி. மழையையும் மீறி வெற்றிகரமாக நடந்து முடிந்த மெகா முகாம். ஒரே நாளில் 17,20,000 பேருக்கு தடுப்பூசி. கொரோனா 3வது அலை பற்றி பயப்பட தேவையில்லை. 60% பேர் தடுப்பூசி போட்டியிருப்பதாக மா சுப்பிரமணியன் தகவல். உச்சகட்டத்தை எட்டிய ஊரக உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரம். வித்தியாசமான வாக்கு சேகரிப்பால் உற்சாகமான கிராம மக்கள். வணக்கம். வணக்கம். மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு அஜய் மிஸ்ராவின் பாதுகாப்பு வாகனம் விவசாயிகள் கூட்டத்தில் புகுந்ததில் ஏற்பட்ட வன்முறையில் 8 பேர் பலியானார்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூர் கேரி மாவட்டத்தில் அம்மாநில துணை முதலமைச்சர் திரு கேசவ் பிரசாத் மௌரியா சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். விவசாயிகள் போராட்டம் குறித்து அண்மையில் அவர் தெரிவித்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி விவசாயிகள் கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவரை வரவேற்க சென்ற மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு அஜய் மிஸ்ராவின் பாதுகாப்பு வாகனம் விவசாயிகள் கூட்டத்துக்குள் பாய்ந்தது. இதில் விவசாயிகள் 2 பேர் உயிரிழந்தனர். இதனால் ஆவேசம் அடைந்த மற்ற விவசாயிகள் பாதுகாப்பு வாகனத்தில் இருந்தவர்களை கீழே இறக்கிவிட்டு வாகனத்தை தீ வைத்து கொளுத்தினர். फोटो खींचो. கூட்டத்தில் புகுந்த காரில் மத்திய அமைச்சர் திரு அஜய் மிஸ்ராவின் மகன் இருந்ததாக செய்திகள் பரவியதால் விவசாயிகள் போராட்டத்தில் குதித்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். வன்முறை மற்றும் துப்பாக்கிச்சூடு சம்பவங்களில் 4 விவசாயிகள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். இதையடுத்து உத்தரப்பிரதேசம் முழுவதும் விவசாயிகள் போராட்டம் வெடித்ததால் பதற்றம் நிலவுகிறது. தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி, மனிதாபிமானமற்ற இந்த படுகொலையை பார்த்தும் அமைதியாக இருப்பவர் இறந்ததற்கு சமம் என்றும் விவசாயிகளின் தியாகத்தை நாம் வீணாக விடக்கூடாது என்றும் கூறியுள்ளார். நடந்த சம்பவங்களுக்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, இணை அமைச்சர் திரு அஜய் மிஸ்ரா ஆகியோர் பதவி விலக வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். ஆரம்பத்தில் 700க்கும் மேற்பட்டோர் இறந்துவிட்டனர். இப்பொழுது கொலை செய்து இவர்கள் விவசாயிகளை இது செய்கிறார்கள், கொலை செய்ய கூட துணிந்து விட்டார்கள். ஆகையால் இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இவர்களை உடனுக்குடன் அரெஸ்ட் செய்து இவர்களுக்கு தக்க தண்டனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவர்களுக்கு எந்த இதுவும் பொலிட்டிக்கல் இதுவும் வழங்கக்கூடாது. விவசாயிகள் மீதான தாக்குதலுக்கு சமாஜ்வாதி கட்சி தலைவர் திரு அகிலேஷ் யாதவ், பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் செல்வி மாயாவதி ஆகியோரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். வேளாண் சட்டத்தை எதிர்க்கும் போராட்டத்தை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாற்ற பாஜக முயற்சிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே பாதுகாப்பு வாகனம் மோதிய போது தனது மகன் அந்த இடத்திலேயே இல்லை என்று மத்திய இணையமைச்சர் திரு அஜய் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். ஆனால் அதை ஏற்க மறுத்துள்ள விவசாயிகள் திரு மிஸ்ராவை பதவி நீக்கம் செய்து கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கோரியுள்ளனர். இப்பிரச்சனையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவெடுக்க சிசேலி கிராமத்தில் இன்று அவசர ஆலோசனை கூட்டத்தை அவர்கள் கூட்டியுள்ளனர். தமிழகத்தில் மழை காரணமாக தொய்வு ஏற்பட்ட நிலையிலும் சிறப்பு முகாம் மூலம் ஒரே நாளில் 17 லட்சத்துக்கும் அதிகமானோருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. கொரோனா 2வது அலை வேகமெடுத்ததை அடுத்து மாநிலம் முழுவதும் சிறப்பு முகாம்கள் மூலம் தடுப்பூசி போடும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. கடந்த மாதம் 12, 19 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் 3 மெகா தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்பட்டு 70 லட்சத்துக்கும் அதிகமானோருக்கு தடுப்பூசிகள் போடப்பட்டன. சிறப்பு முகாம்களில் ஏராளமானோர் ஆர்வத்துடன் தடுப்பூசி போட வந்ததை தொடர்ந்து நேற்று 4வது மெகா முகாம் நடைபெற்றது. ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், சத்துணவு மையங்கள், பள்ளிகள் உள்பட 24,882 மையங்களில் 18 வயதுக்கும் மேற்பட்டோருக்கு தடுப்பூசி போடப்பட்டது. சென்னையில் 1,600 மையங்களில் தடுப்பூசி போடப்பட்டன. ஓமந்தூரார் பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனை உள்பட பல்வேறு இடங்களில் தடுப்பூசி செலுத்தும் பணிகளை சுகாதாரத்துறை செயலர் திரு ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நடந்து முடிந்த 4 மெகா முகாம்கள் மூலம் தமிழகத்தில் 18% தடுப்பூசி செலுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். 18 விழுக்காடு தடுப்பூசிகள் இந்த 4 நாட்களில் போடப்பட்டுள்ளது. முதல் தடுப்பூசி போடாதவங்க, 2ஆம் தடுப்பூசி போடாதவங்க இந்த முகாம்களை பயன்படுத்தி முழுமையாக பயன்படுத்தி கொண்டார்கள். 16 மாவட்டங்களில் ஏதாவது ஒரு நேரத்தில் மழை பெஞ்சது. இப்போ இங்கே மழை பெஞ்சுட்டு இருக்கிற மாதிரி. ஸோ கொஞ்சம் அந்த தடுப்பூசி போடும் ஸ்பீடுக்கு கொஞ்சம் சுணக்கம் ஏற்பட்டது உண்மை.
அடையாள அட்டை இல்லாதவர்கள், வசிப்பிடம் இல்லாதவர்கள், மனநலம் குன்றியவர்கள் உட்பட விடுபட்டவர்களை கண்டறிந்து தடுப்பூசி போடப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இந்நிலையில் நேற்று ஒரே நாளில் 17,19,544 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. 9,68,000 பேர் முதல் தவணையும் 7,51,000க்கும் அதிகமானோர் இரண்டாவது தவணையும் செலுத்திக் கொண்டனர். அதிகபட்சமாக சென்னையில் 1,50,851 பயனாளிகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. கடந்த மாதத்தில் மட்டும் 1,44,75,866 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள மக்கள் நல்வாழ்வுத்துறை இன்று கோவிட் தடுப்பூசி பணிகள் நடைபெறாது என அறிவித்துள்ளது. தமிழகத்தில் 60%க்கும் அதிகமானோர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டதால் கொரோனா 3வது அலை குறித்து அச்சப்பட தேவையில்லை என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கொரோனா 2வது அலை பரவியதை அடுத்து மாநிலம் முழுவதும் கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட்டது. தடுப்பூசி செலுத்தும் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டதால் மே மாதத்தில் 36,000ஆக இருந்த தினசரி பாதிப்பு தற்போது 1,500ஆக குறைந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 1,531 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. 23 பேர் பலியாகியுள்ளனர். ஒரே நாளில் 1,582 பேர் குணமடைந்துள்ளனர். அதிகபட்சமாக சென்னையில் 184 பேரும், கோவையில் 158 பேரும், செங்கல்பட்டில் 105 பேரும் புதிதாக வைரஸ் தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். மீதமுள்ள 35 மாவட்டங்களில் 100க்கும் குறைவாகவே பாதிப்பு பதிவாகியுள்ளது. கடலூர், திண்டுக்கல், மதுரை உட்பட 21 மாவட்டங்களில் கொரோனா உயிரிழப்பு எதுவும் பதிவாகவில்லை. இந்நிலையில் அதிக அளவில் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருவதால் தமிழகத்தில் கொரோனா 3வது அலை உருவாக வாய்ப்பில்லை என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தேனி, சிவகங்கையை அடுத்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் மெகா தடுப்பூசி முகாம்களை அவர் ஆய்வு செய்தார். நமனசமுத்திரம் பகுதியில் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் குறித்து கேட்டறிந்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய திரு மா சுப்பிரமணியன், தமிழகம் முழுவதும் 600க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 100% தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தை பொறுத்தவரை நேற்று வரை 62% பேருக்கு தமிழ்நாடு முழுவதிலும் தடுப்பூசி செலுத்தப்பட்டிருக்கிறது. இந்த மாத இறுதிக்குள் 1.5 கோடி தடுப்பூசிகளை போடுகிற இலக்கோடு இந்த துறை பயணித்துக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இந்த 1.5 கோடி போட்டதற்கு பிறகு சதவிகித அடிப்படையில் 70 தொடும் என்று எதிர்பார்க்கிறோம். 70% அளவுக்கு இந்த தடுப்பூசிகள் முதல் தவணை போடப்பட்டுவிட்டால் நிச்சயம் பாதிப்பு என்பது பெரிய அளவில் தமிழகத்தில் நீங்கள் சொன்னது போல 3வது அலை வந்தாலும் கூட பாதிப்பு என்பது பெரிய அளவில் இருக்காது. தமிழகத்தில் நோய் தொற்றை கட்டுக்குள் கொண்டுவர தொடர்ந்து மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறினார். வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ளதால் வைரஸ் பரவலை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். ஊரக உள்ளாட்சித் தேர்தல் முதல் கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரம் இன்றுடன் முடிவடைவதால் தேர்தல் களத்தில் அனல் பறக்கிறது. புதிதாக உருவாக்கப்பட்ட 9 மாவட்டங்களுக்கும் ஏற்கனவே தேர்தல் நடத்தப்படாத பகுதிகளுக்கும் 6 மற்றும் 9ஆம் தேதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதையடுத்து தேர்தல் நடைபெறும் பகுதிகளில் பிரச்சாரங்கள் சூடுபிடித்துள்ளன. அரக்கோணத்தை ஒட்டிய நெமிலி சுற்றுவட்டார பகுதிகளில் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராஜகண்ணப்பன் திமுக வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரித்தார். தென்காசியில் அதிமுக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் சட்டப்பேரவை தேர்தல் தோல்விக்கு யூகங்கள் தவறானதே காரணம் என்று கூறினார். இழந்துவிட்ட அந்த 1% வெற்றி சில பல யூகங்கள் அமைப்பதில் நாம் தவறியதன் காரணமாக ஏற்பட்ட அந்த இழப்பீடை மீறி மிந்தி இனி எந்த மாதிரியான தேர்தல் வந்தாலும் சரி, ஊரக உள்ளாட்சி மன்ற தேர்தல் வந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றம் வந்தால் நமக்கான வெற்றி பெறும். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியம் புள்ளலூர் பகுதியில் பிரச்சாரம் செய்த நாம் தமிழ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அக்கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரித்தார். ராசிபுரம் அருகே வெண்ணந்தூர் ஒன்றியத்தில் அளவாய்ப்பட்டியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளர் திரு ஈஸ்வரன் திமுக வேட்பாளருக்கு வாக்கு சேகரித்தார். சிவகங்கையில் இந்திய விடுதலை போரில் கம்யூனிஸ்டுகள் என்ற தலைப்பில் நடந்த கருத்தரங்கத்துக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் திரு பாலகிருஷ்ணன், 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியின் அவலங்களை சரி செய்யும் பணிகளில் திமுக அரசு ஈடுபட்டிருப்பதாக தெரிவித்தார். 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் மிக மோசமான நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கு. எல்லா துறையிலும் ஊழல் தலைவிரித்து ஆடி ஒன்று ஒன்றா வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. எனவே இவைகளெல்லாம் சரிப்படுத்துகிற முயற்சியில் திமுக ஈடுபட்டிருக்கு. வாய்ப்புள்ள ஒரு அளவுக்கு இன்றைக்கு மக்களுடைய அடிப்படையான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுகிற அதில் ஓரளவுக்கு நல்ல முறையில் அனைவரும் பாராட்டக்கூடிய முறையில் அந்த ஆட்சி அமைந்திருக்கு. திருப்பத்தூர் அருகே பெரியாங்குப்பம் பகுதியில் தொண்டர்களுடன் பிரச்சாரம் செய்த திமுக வேட்பாளர் திரு ரவிக்குமார் நடனமாடி வாக்கு சேகரித்தார்.
உளுந்தூர்பேட்டையில் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக மினி வேனில் கொண்டு செல்லப்பட்ட பித்தளை விளக்குகளை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் 9 மாவட்டங்களிலும் டாஸ்மாக் கடைகளுக்கு 7 நாட்கள் விடுமுறை விடப்படுவதால் காட்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வதற்காக பலர் மூட்டை மூட்டையாக மது வாங்கிச் சென்றனர். அவர்களுக்கு மது விற்பனை செய்த டாஸ்மாக் விற்பனையாளர்கள், மேற்பார்வையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தரமற்ற நெல் விதையால் தஞ்சை அருகே 100 ஏக்கரில் மகசூல் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். பூதலூரை அடுத்த அய்யனார்புரத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தனியாரிடம் ADT 36 ரக நெல் விதையை வாங்கிய 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் அவற்றை நடவு செய்து காத்திருந்தனர். நெற்கதிர்கள் வளர்ச்சியின்றி இருந்ததை கண்ட விவசாயிகள் தரமற்ற விதையை கொடுத்து ஏமாற்றப்பட்டதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தனர். அய்யனார்புரத்தில் பெய்த ஒரு நாள் மழைக்கே தாக்குப்பிடிக்க முடியாமல் நெற்கதிர்கள் வயலில் சாய்ந்து விட்டதால் அவர்கள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். இந்த விதநெல்லை வந்து மாற்றி கொடுத்துட்டாரு. அதை கேட்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, நான் விதநெல்லுக்கு உள்ள காசை கொடுத்துறேன், எதை பண்ணுறாரு. இந்த இதோட இழப்பீடு வந்து இப்போ பாருங்க, டோட்டலாக இந்த 36 நட்டனம் பண்ணிக்குது. ADT 36 கொடுத்தாருன்னா இந்த மாதிரி சாஞ்சிருக்காது. இது என்னாச்சுன்னா விதநெல்லை மாற்றி கொடுத்தனால டோட்டலாக அந்த அவர் விதநெல் எந்த நெல் மாற்றி கொடுத்தாரு 52 எடுத்து கொடுத்தாரு அது பூரா டோட்டலாக சாஞ்சு போச்சு. இது வந்து விவசாயிக்கு வந்து பயங்கரமான இழப்பு. இதை விதநெல்லுக்கு மட்டும் நான் காசு கொடுத்துறேன், இதை வெளியில் இது பண்ணாங்கன்னு சொன்னால் எப்படி இது பண்ண முடியும்? தனியார் நெல் வியாபாரியிடம் ஏக்கர் ஒன்றுக்கு 15,000 ரூபாய் இழப்பீடு பெற்றுத் தருமாறு பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தனியார் நெல் விதை விற்பனை மையங்களில் விதைகளின் தரம் குறித்து வேளாண் அதிகாரிகள் ஆய்வு நடத்த வேண்டும் என்று கூறியுள்ள விவசாயிகள் தரமற்ற விதைகளை விற்பனை செய்பவர்களின் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பெய்து வரும் மழையால் நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகிறது. கடந்த சில நாட்களாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நேற்றிரவு 1 மணி நேரத்துக்கு மேலாக கனமழை பெய்தது. நத்தம் அருகே சாணார்பட்டி, கோபால்பட்டி, வேம்பார்பட்டி பகுதிகளில் அரை மணி நேரத்துக்கு மேலாக கொட்டிய மழையால் குளிர்ச்சி நிலவியது. 3 நாட்களாக பெய்து வரும் மழையால் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து வருவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான வத்திராயிருப்பு, கூமாப்பட்டி, மகாராஜபுரம், தம்பிப்பட்டி, கிருஷ்ணன் கோயில் உள்ளிட்ட இடங்களில் 2 மணி நேரத்துக்கு மேலாக மழை வெளுத்து வாங்கியது. ராஜபாளையத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் 6 குளங்களுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. போடிநாயக்கனூரில் இடியுடன் கொட்டிய மழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கி பொதுமக்கள் கடும் சிரமத்துக்கு ஆளாகினர். நீலகிரி மாவட்டத்தில் விடிய விடிய கொட்டிய மழையால் குன்னூர் மேட்டுப்பாளையம் வழித்தடத்தில் ராட்சத பாறைகள் உருண்டு விழுந்ததால் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. கூடலூர், கம்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாரல் மழை பெய்தது. இந்நிலையில் தமிழகத்தில் மேலும் சில நாட்களுக்கு மழை நீடிக்கும் என தெரிவித்துள்ள சென்னை வானிலை ஆய்வு மையம், வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தஞ்சாவூர், நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை ஆகிய 7 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, மதுரை, விருதுநகர், திருச்சி, ஈரோடு, கோவை ஆகிய 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அருகே குடிநீர் இணைப்பை துண்டித்ததால் ஆவேசமடைந்த வாக்காளர் ஒருவர் ஓட்டு போட கொடுக்கப்பட்ட பணத்தை கிராம சபை கூட்டத்தில் வீசி எறிந்த வீடியோ வைரலாகி வருகிறது. மேச்சேரி ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஓலைப்பட்டி ஊராட்சிக்கான கிராம சபை கூட்டம் காமநேரி துவக்க பள்ளியில் அதன் தலைவர் திருமதி சாந்தி தலைமையில் நடைபெற்றது. பொதுமக்களும் அதிகாரிகளும் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் சிந்தாமணியூரைச் சேர்ந்த பழனி என்பவர் தனது வீட்டுக்கான தண்ணீர் குழாய் இணைப்பு துண்டிக்கப்பட்டது குறித்து கேள்வி எழுப்பினார். அப்போது அவருக்கும் ஊராட்சி மன்ற நிர்வாகிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் ஆவேசமடைந்த பழனி உள்ளாட்சி தேர்தலில் ஓட்டு போடுவதற்காக தனக்கு கொடுக்கப்பட்ட 2500 ரூபாய் பணத்தை கூட்டத்தில் வீசி எறிந்தார். என்ன பண்ணலாம் சொல்லு, என்ன பண்ணலாம், எதுக்காக அந்த மாதிரி பேசுறேன் சொல்லு. நீ கூட்ட போட்டு போட்டுச்சிக்கல இல்லையா, ஏன் போட்டு வச்சா? நான் தண்ணி வரல போட்டு இனிமேல் வரும், இனிமேல் வரும், இனிமேல் வரும். சரி, ரைட், சந்தோஷம். காசு 500 கொடுத்தியா, நீ 2000 கொடுத்தியா எடுத்துப்போ. விட்டுரு 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 இரு இருப்பா குடிநீர் இணைப்பு துண்டிக்கப்பட்டது தொடர்பான மோதலில் வாக்காளர் ஒருவர் உள்ளாட்சி தேர்தலில் ஓட்டு போட கொடுக்கப்பட்ட பணத்தை அனைவர் முன்பாகவும் பகிரங்கமாக வீசி எறிந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் நேரத்தில் அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. சென்னை பத்மசேஷாத்ரி பள்ளி ஆசிரியர் ராஜகோபாலன் மீதான பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
கொரோனா தொற்றால் பள்ளிகள் மூடப்பட்டு ஆன்லைன் மூலம் வகுப்புகள் நடத்தப்பட்டு வந்த நிலையில் சென்னை KK நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் பத்ம சேஷாத்ரி பள்ளி வணிகவியல் ஆசிரியர் ராஜகோபாலன் இணையதள வகுப்புகளில் மாணவிகளிடம் தவறாக நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் பல ஆண்டுகளாக அப்பள்ளியில் பயிலும் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்தது அம்பலமானது. இதையடுத்து பள்ளி நிர்வாகிகள், ஆசிரியர்கள், மாணவிகள், பெற்றோர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். குற்றச்சாட்டு உறுதியானதை அடுத்து கைது செய்யப்பட்ட ராஜகோபாலன் போக்சோ உள்ளிட்ட 6 சட்டப் பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அடுக்கடுக்காக குவிந்த புகார்களை தொடர்ந்து ராஜகோபாலன் மீது கடந்த ஜூன் மாதம் குண்டர் சட்டம் பாய்ந்தது. அவர் மீது 7 பேர் அளித்த புகாரின் அடிப்படையில் வாக்குமூலம் பெறப்பட்டு 17 சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள போக்சோ நீதிமன்றத்தில் இவ்வழக்கு தொடர்பான குற்றப்பத்திரிகையை KK நகர் போலீசார் தாக்கல் செய்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். உத்தரப்பிரதேசத்தில் மத்திய உள்துறை இணையமைச்சர் அஜய் மிஸ்ராவின் பாதுகாப்பு வாகனம் விவசாயிகள் கூட்டத்தில் பாய்ந்ததால் வெடித்த வன்முறையில் 8 பேர் பலியானார்கள். தமிழகத்தில் மழை காரணமாக தொய்வு ஏற்பட்ட நிலையிலும் சிறப்பு முகாம் மூலம் ஒரே நாளில் 17 லட்சத்துக்கும் அதிகமானோருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. ஊரக உள்ளாட்சித் தேர்தல் முதல்கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் முடிவடைவதால் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். இத்துடன் இன்றைய காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.